வசனம் சொல்லுது, சங்கீதம் 37:7, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இந்த சத்தியம் என்கிற வேத வசனத்தில் காத்திருப்பை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் காத்திருப்பு மிக கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு காலம்தான். அந்த காத்திருப்பின் காலத்தில் நம்ம பல்வேறுபட்ட சோதனைகளில் அகப்படுவோம். பல்வேறுபட்ட பழிச்சொல்கள், அதாவது இருதயத்தை வேதனைப்படுத்துகிற அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த காத்திருப்பின் காலத்தில் வரும். அநேக பேருடைய வார்த்தைகள். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காத்திருப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளாக அமர்ந்து அவருக்குள்ளாக நம்ம காத்திருப்போம்னா, கானாவூர் கல்யாணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் அதிசயத்தை செய்வாங்க. அந்த காரியத்துக்கு அவர் செய்யும் வண்ணமாக அங்கே உள்ள வேலைக்காரர்களை காத்திருக்க சொல்லுவாங்க. அன்னை மரியாள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த திராட்சை ரசம் அதற்கு முன்பாக பரிமாறப்பட்ட திராட்சை ரசத்தை விட அதிக ருசியுள்ள பாத்திரமாக இருந்துச்சு. அதுதாங்க கர்த்தருக்குள்ளாக காத்துட்டு நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதான காரியத்தை விட அதிக பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக, ருசியுள்ள ஒரு காரியமாக நிச்சயமாக இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்குள்ளே காத்திருக்கணும். ஆமேன்.